வணக்கம் டைங்ராக்ஸ் லிசனர்ஸ். இன்னைக்கு எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சைரன். ஸோ அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்து அந்த படத்தில் நடந்த விஷயங்கள், எந்தெந்த சீன் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது, மொரோவர் வந்து இந்த படம் வந்து எப்படிலாம் வந்து எடுத்துகிட்டு போன விதம், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த படத்தில் வந்து மெயின் குறை வந்து ஆம்புலன்ஸ் டிரைவராக வந்து ஜெயம் ரவி வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து நல்ல கேரக்டர் வந்து கரெக்டாக ஃபெச் பண்ணி நல்ல அழகாக காமிச்சிருக்க ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து மெயின் கோரா வந்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு ஜெயிலில் போயிட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு கை குழந்தையா இருந்த பொண்ணை வந்து வளர்ந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 12th ஸ்டாண்டர்டாரு படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணை வந்து அப்பா மீட் பண்ணுறதுக்கு அவர் பரவாயில்ல வெளியே வராதுன்றத தான் வந்து இந்த படத்தை ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சில சீன் வச்சுருக்காங்க. அந்த சீன் வந்து பின்னாடி எப்படி கரெக்டாக இருக்குன்றது வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அதை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சீன் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஜெயிலேருந்து வெளியே வந்து அவரோட பொண்ணை வந்து அந்த ஜெயம் ரவி பார்க்க போகிற சீன் வந்து எதிர்த்த வீட்டிலேருந்து அவர் மறைஞ்சு அந்த பொண்ணுக்கு தெரியாமல் அவர் பார்க்கணும். அந்த சீனை அவர் எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த சீனியோட இவர் குழந்தை ஸ்டார்டிங்கில் குழந்தை பிறந்து நியூஸ் கேட்டு ஹாஸ்பிட்டலில் ஓடி வந்து பார்க்குற அந்த ரெண்டுத்துக்குமே மேட்ச் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. என்னன்னா ரெண்டுமே வந்து ஒரே கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் தான். குழந்தை பிறந்து எப்படி அவர் ஃபர்ஸ்ட் பார்க்குறாரோ அதே மாதிரி இன்னொரு வாட்டி அந்த பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி போய் பார்க்குற மாதிரி அந்த சீன் வச்சிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. ஆண்டனி பாக்ரேஸ் இந்த படத்தோட வந்து டேரக்டர். ஸோ ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் மூவி தான். ஸோ அவர் வந்து கனா இந்த மாதிரி ஒரு சில படத்தில் வந்து அவங்க சப்போர்ட்டிங் ஆக்டராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லாவே நடிச்சிருக்காரு. காமெடி வயசில் வந்து பண்ணியிருப்பாரு. இந்த படத்துலையும் ஒரு கடைசியில் வந்து ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்பவே நல்லா ஸ்க்ரீன் ப்ளே தான் இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நல்லாவே ஸ்க்ரீன் ப்ளே நல்லாவே எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த காஸ்ட் அண்ட் எஃபெக்ட்டை காட்டுற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ மோரோவர் வந்து இதை கம்பேர் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நிறைய சீன்ஸ் வந்து நிறைய நல்லா இருந்ததுன்றதுக்கு ஒரு மூவ் ஃபார்வர்ட் செக்ஷனாக செகண்ட் ஹாஃப் வச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்ற ரீசனை வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ப்ரூவ் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த படத்தில் வந்து ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகி வர மாதிரி காமிச்சிருக்காங்க. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் வந்து ஓகே இது வேற மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இந்த படம் போகணும்னு நினச்சா இல்லை. அதாவது இவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்காங்க. ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரே எமோஷன் தான் இருக்குது. அவங்க ஒரு தப்பு பண்ணலை. அந்த தப்பை வந்து அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க மேலே பழி போட்டு அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற விஷயம், அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல வந்து கீர்த்தி சுரேஷ்க்கு வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு அவங்க தப்பே பண்ணலன்னு கடைசி வரைக்குமே அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் ஜெயம் ரவி பண்ணுற விஷயமும் இந்த படத்தில் இருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த கொலை பண்ணுற பேட்டர்ன். ஸோ எப்படி மர்டர் பண்ணுறாங்கன்ற பேட்டர்னை வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து கண்டுபிடிக்கிற விதம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு செக்ஷன் வரைக்கும் ஓகே இவர் தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த செக்ஷன் வரும்போது இல்லை இவர் பண்ணல இவங்க தான் பண்றாங்க அப்படின்னு காமிச்ச மாதிரி அதை எழுதின விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. காட்டின விஷயமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து படத்தோட மேஜர் விஷயம் தான். இந்த படத்துல மேஜரா ஒரு சில இடத்துல வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து நல்லாவே பிளேஸ் பண்ணிருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து ஸ்டார்டிங்ல அந்த மர்டர் நடக்க வேண்டிய விஷயத்துல வந்து யார் தான் பண்றாங்க இவங்க தான் பண்றாங்கன்னு நமக்கு காமிக்கிற மாதிரி காமிச்ச விஷயம் ஒன்று இருக்கு. ஆனா ஒரு சில இடத்துல வந்து அதை நம்ம கொஞ்சம் டீப்பரா யோசிச்சோம் அப்படின்னா அது ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடிச்சிடலாம். பட் ஆனா வந்து அது ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி ஓகே இவங்க தான் பண்றாங்க அந்த தப்பு இவங்க தான் பண்றாங்க அப்படின்றத வந்து ப்ரெடிக்ட் பண்ணாத மாதிரி ஒரு பிலீஃபை கொண்டு வர விஷயத்த வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ன்ஸ் கொலை பண்ற பேட்டர்ன்ஸை வந்து அந்த கீர்த்தி சுரேஷ் ஹேண்டில் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்ற விஷயத்த வந்து ஒரு ஜெயில் மூலியமா அந்த இயர் பேஸ் பண்ணி காட்டுற விஷயமும் வந்து படத்துல நல்லா இருக்கு. மோரோவர் ஒரு சில இடத்துல வந்து ரீசனபிளா வந்து இந்த கேரக்டர் இந்த இடத்துல வச்சதுக்கு காரணம் வந்து கரெக்டா வச்சிருக்காங்க. ஒரு சீன்ல வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட வந்து பண்ற மாதிரி கலாய்க்கிற டீஸ் பண்ற மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க. கடைசியில அந்த பையன் மூலியமா தான் வந்து எப்படி அந்த விஷயத்த எடுத்துட்டு போறாங்க. அந்த பையன் கடைசியில ஸ்டார்ட் நோட்ல இருந்து என் நோட் வைக்கிற மாதிரி கரெக்டா காமிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து அனுபமா வந்து அவங்க ஒய்ஃப் கேரக்டரா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நல்லா இருக்கு. அதுல வந்து ஒரு பாட்டு அந்த ரொமான்டிக் சாங் மாதிரி வருது. அதுல இருந்து அப்படியே ஃபிளாஷ்பேக் முடிகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு குயிக்கான ஃபிளாஷ்பேக் வந்து முடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து பெரிய அந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன நடந்துன்றத காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அங்கங்க இந்த சீன் வந்து அந்த கிளிச் மாதிரி காமிச்சிருக்க விஷயம் வந்து நல்லா இருந்தது. மோரோவர் இந்த படத்துல வந்து சமுத்திரக்கனியும் நடிச்சிருக்காரு. ஸோ மேபி வந்து சமுத்திரக்கனியோட கேரக்டர் வந்து நான் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தது. எண்டிங்ல பார்க்கும்போது அதுவும் வேற மாதிரி தான் இருந்தது.
ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, அஹ் படத்துக்குள்ளே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டு உள்ள வர்றதுன்றது வேற, அவன் பண்ணாத தப்புக்கும் வந்து உள்ள இருந்து அவன் வந்து கஷ்டப்படுறதுன்றது இன்னொன்று இருக்கு. ஸோ 2 கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஜெயிலுக்குள்ள இருக்கிறத வந்து கரெக்டாக சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவர் ஜெயிலில் வந்து எந்த அளவுக்கு வந்து அவரை நல்லவன் காமிச்சிக்கிற விஷயம் வந்து அந்த அளவுக்கும் ஜெயிலுக்கு வெளியும் காட்டணுன்ற மாதிரி தான் அவர் அந்த ஒரு விஷயம் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ மோரோவர் இந்த படத்துல வந்து ஃப்ளாஸ் அப்படி லாஜிக்கல் எரரு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த படத்துல வந்து இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா யோகி பாபு வந்து படம் ஃபுல்லாவே டிராவலர் வருவாரு. அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே கொஞ்சம் காமெடி வந்து கடைசியில ஒரு 2 சீன் ஒரு சீன்ல வந்து கொஞ்சம் எமோஷ்னலா கனெக்ட் பண்ற மாதிரி கரெக்டா அவருக்கு செட் ஆன மாதிரி இருந்தது. ஏன்னா யோகி பாபு பின்னாடி நடிச்ச படத்துல நிறைய எமோஷ்னலா நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுவும் நல்லா தான் வந்திருக்கு. இந்த படத்துல நல்லா தான் இருக்கு. ஸோ சாங்ஸ் படி அதுக்கு அந்த சைட்லாம் போகாம கதைப்படி படம் எடுத்துட்டு போன விதப்படி படம் வந்து நல்லா இருக்கு. ஒரு குட் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இந்த படம் போய் பார்க்கலாம். எமோஷன்ஸ் வந்து நல்லா கேரி ஃபார்வர்டா இருக்கு. ஸோ போய் படத்தை பாருங்க. நன்றி.